ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது காயல்பட்டினம் ஸ்பெஷல் உணவுகளை வரிசையாக பார்த்துட்ருக்கோம். அதன் வகையில் இன்றைக்கி பார்ட் 4 நமக்கு ஒரு 5 யூடியூபர்ஸ் விதவிதமான ரெசிபிஸ் செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஸோ வாங்க யார் என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா. அரேபிக் பட்டர்ஃப்ளை ஆஃப்ரின் லரீஃப்ன்றவங்க இன்றைக்கி நமக்காக காயல்பட்டினம் ஸ்பெஷல் கோழியாப்பம் ரெசிபிஸ் நமக்காக செஞ்சு காமிக்க இருக்கிறாங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காயல் ஸ்பெஷல் கோழியாப்பம். காயல்பட்டினத்தில் உள்ள ஸ்பெஷலான கோழியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். மைதா மாவு வந்து 2 கப்ஸ். இந்த மைதா மாவு 2 கப்பை வந்து நம்ம ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இதையும் நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ரெண்டு முட்டையை இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். அதையும் மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கலாம். அரைமுடி தேங்காயில் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கெட்டிப்பால் எடுத்துக்கலாம். அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி விழாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்மளோட கோழியாப்ப மாவை ஊற்றி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது பேன் சூடாயிட்டு நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிட்டு அதை கொஞ்சம் விரித்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ மூடி எடுத்துகிட்டு அந்த தோசையை 2 மடித்து போட்டுட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம். நம்மளோட காயல்பட்டினம் ஸ்பெஷல் கோழியாப்பம் ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. அரேபிக் பட்டர்ஃப்ளை. இன்றைக்கி நம்ம பார்த்தது கோழியாப்பம் காயல்பட்டினத்தில் பெருநாள் டைமில் செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷல் உணவு. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது யாருடைய ரெசிபி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபாத்திமா. அவங்க வந்து இன்று என்ன சமையல் அப்படின்ற சேனல் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி நமக்காக அவங்க காயல்பட்டினம் பருப்பு கொத்துக்கறி செஞ்சு காமிக்கிறாங்க. இன்றைக்கி காயல்பட்டினம் கொத்துக்கறி பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1/2 கிலோ கொத்துக்கறி, 50 கிராம் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு நல்லா கழுவிட்டு நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூனு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூனு சோம்புத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம், 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 3 கிராம்பு எடுத்துருக்கோம், ஒரு பட்டை துண்டு, 2 பச்சை மிளகா கீத்து போட்டு வச்சுருக்கோம், கொஞ்சம் கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம், 2 இனுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம், 1/4 கப்பு தேங்காய் பூ எடுத்துருக்கோம். தேங்காவை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அடுப்பில். குக்கர் சூடாகிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச எண்ணெயை ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சுருந்த கிராம்பும் பட்டையும் போட்டுக்கலாம். இதோட பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் பொரியட்டும் வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம்.
இஞ்சி பூண்டு போட்டோன்னா 1/2 நிமிஷம் பொரிஞ்சால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா கீமாவை போட்டுக்கலாம். கீமா தக்காளி சேர்த்துக்கலாம். தயிரும் போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா போட்டோன்னே அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ண வேண்டாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடியை திறந்துட்டு ஊற வச்சுருந்தா கடலைப்பருப்பு, அரைச்சி வச்ச தேங்காய், மல்லி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடிடலாம். மூடி 5 விசில் போட்டுக்கலாம். கொத்துக்கறி பார்த்திங்கன்னா திக்காக தான் இருக்கும். அதனால் தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம். கடலைப்பருப்பு வேகிறதுக்கு வேண்டிதான். 5 விசில் போட்ட அப்புறமா ஆவிலாம் போன அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். 5 விசில் போட்டாச்சு. ஆவிலாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கறி நல்லா சூப்பராக வந்துருச்சு. கொத்துக்கறி இப்போ எடுத்து நம்ம தட்டில் வச்சுக்கலாம். நன்றி ஃபாத்திமா. இந்த கொத்துக்கறி சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பூரி சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியவங்க ஜெய்னாஸ் கிச்சன். இவங்க குக்கிங் கான்செப்டில் குக்கிங் vlog, கிச்சன் டிப்ஸ், ஹேக்ஸ் எல்லாம் போடுறாங்க. இன்றைக்கி நமக்காக செஞ்சு காமிக்கக்கூடியது பரோட்டா சால்னா. ரொம்ப ஒரு ஃபேமஸ், எல்லா ஊருக்குமே ரொம்ப ஃபேமஸ்னாலும் காயல்பட்டினத்துலேயும் பரோட்டா சால்னா ரொம்பவே ஃபேமஸ். ஜெய்னப், அருமையான பரோட்டாவும் சால்டாவும் செஞ்சு காமிச்சிருக்கீங்க. எல்லாரோடைய லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மெஹந்தி டிசைன். ஒரே சமையல் பார்த்து போர் அடிக்குதில்ல. இவங்க ஜாரியா சிராஜ். அவங்களோட சேனல் ஜாரியாஸ் ஹெனா டிசைன். ரொம்ப அருமையான டிசைன்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான டிசைன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்க லிங்க் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஃபாஹிரா. இவங்களோட சேனல் நேம் அடி ஆதிஸ் சேனல். காயல்பட்டினம் பாரம்பரிய
கொழுக்கட்டை, அதாவது இறாலில் செய்யக்கூடிய கொழுக்கட்டையை தான் இன்றைக்கி நமக்காக செஞ்சு காமிச்சிருக்காங்க. உண்மையாக இருந்துச்சு உங்கள் கொழுக்கட்டை ரெசிபி. காயல்பட்டினம் யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ரெசிபீஸோ அவங்க லிங்க்கையோ பார்க்காதவங்க பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தொடர்ந்து இன்னுமே பல ஊர் ரெசிபீஸை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து காயல் சமையல் பகுதியை பாருங்கள். எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.